வணக்கம். லாசிக் அறுவை சிகிச்சை, அதாவது நம்மளுடைய கண்ணாடி பவர் கரெக்ட் பண்றதுக்காக பண்ற கருவழியில பண்ற அறுவை சிகிச்சை தான் லாசிக் அறுவை சிகிச்சைன்னு சொல்றோம். ஸோ இதுல வந்துட்டு சில முக்கியமான விவரங்கள் இப்போ இந்த வீடியோல நீங்க பாப்பீங்க. ஸோ இதுல கரெக்ஷன் டைப்ஸ்னு 2 வகை இருக்கு. ஸோ ஒன்னு வந்து ப்ரோ ஸ்கேன்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்துட்டு ஜயாப்டிக்ஸ் ஹெச்டி கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோ ஸ்கேனுக்கும் ஜயாப்டிக்ஸ் ஹெச்டிக்கும் என்ன வித்தியாசம்? ப்ரோ ஸ்கேன்ன்றது வந்துட்டு ஒரு பேசிக் பவர் கரெக்ஷன். இது உங்களுடைய கண்ணாடியில என்ன பவர் இருக்கோ அந்த பவரை எக்ஸாக்டா அப்படியே நம்ம லாசிக்ல கரெக்ட் பண்ணி கொடுப்போம். இதே ஜயாப்டிக்ஸ் ஹெச்டி கரெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது உங்களுடைய கண்ணாடி பவர் மட்டும் இல்லாம உங்களுடைய கண்ணுல முழுமையா என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த எல்லா குறைகளையும் சேர்த்து கரெக்ட் பண்ணி முழுமையா பவர் கரெக்ட் பண்ணும். ஸோ இது ஒரு அட்வான்ஸ்ட் டைப் ஆஃப் லாசிக் கரெக்ஷன். ஸோ கரெக்ஷன்ல இந்த 2 டைப்ஸ் இருக்கு. ஆனா ப்ரொசீஜர் டைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல 2 வகைகள் இருக்கு. சோ அதுல ஃபிளாப் பேஸ்ட் அண்ட் ஃபிளாப்லெஸ் அப்படின்னு இருக்கு. சோ இந்த ஃபிளாப்ன்றது ஒரு கருவழியில இதழ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஃபிளாப் பேஸ்ட் ப்ரொசீஜர்ல கருவழியில இதழ் மாதிரி எடுப்போம், பட் ஃபிளாப்லெஸ்ல இந்த மாதிரி இதழ் மாதிரி எடுக்க மாட்டோம். சோ இந்த ஃபிளாப் பேஸ்ட் ப்ரொசீஜர்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கருவழியோட மேல் 2 லேயர் பகுதிகளா ஒரு இதழ் மாதிரி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் உங்களுடைய பவரை கரெக்ட் பண்றதுக்கு கருவழியில லேசர் செலுத்துவோம். அதுக்கப்புறம் இந்த இதழை திருப்பியும் மூடி வச்சிருவோம். சோ இதுதான் ஃபிளாப் பேஸ்ட் ப்ரொசீஜர். சோ இந்த ஃபிளாப் பேஸ்ட்ல 2 வகைகள் இருக்கு. சோ இந்த இதழை எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு மோட்டரைஸ்ட் மைக்ரோகெரட்டோம், ஒரு பிளேடு மாதிரி ஒரு கருவியை வச்சு இந்த இதழ் எடுத்தோம்னா அதை மைக்ரோகெரட்டோம் அசிஸ்டட் லாசிக்னு சொல்லுவோம். இதே அந்த இதழ் எடுக்கிறதுக்கும் நம்ம ஒரு அட்வான்ஸ்ட் லேசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஃபெம்டோ லாசிக் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து இதழ் எடுக்கிறத வகையை பொறுத்து 2 வகைகள் சொன்னோம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம பவர் கரெக்ட் பண்றதுக்காக பாஸ் பண்ற லேசர் டைப், நீங்க எந்த கரெக்ஷன் மெத்தட் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களோ, ப்ரோ ஸ்கேனோ ஜயாப்டிக்ஸ் ஹெச்டியோ, அதை பேஸ் பண்ணி 2த்துக்குமே ஈக்குவலா நம்ம பவர் கரெக்ஷன் பண்ணுவோம். சோ இது வந்து ஃபிளாப் பேஸ்ட் முறைக்கான விளக்கம். ஃபிளாப்லெஸ் ப்ரொசீஜர்ல என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, கருவழியோட மேல் தோலை மட்டும் அகற்றுவோம். அதுக்கப்புறம் பவர் கரெக்ட் பண்றதுக்கு லேசர் பாஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த மேல் தோல் தானா வளர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். அதனால அது வரைக்கும் கண்ணுல கான்டாக்ட் லென்ஸ் போடுவோம். 4வது நாள் தான் இந்த கான்டாக்ட் லென்ஸை எடுப்போம். சோ இதுதான் வந்துட்டு ஃபிளாப்லெஸ் ப்ரொசீஜர்ல நம்ம பண்றது. இதுலயே 2 வகை இருக்கு. ஒன்னு வந்து ஆல்கஹால் பேஸ்ட் பிஆர்கேன்னு சொல்லுவோம், இன்னொன்னு டிரான்ஸ் எபி பிஆர்கே. ஆல்கஹால் பேஸ்ட் பிஆர்கேல நம்ம என்ன பண்ணுவோம்னா, உங்களுடைய மேல் தோல் அகற்றுறதுக்கு ஆல்கஹால் டிராப்ஸ் மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணி அப்புறம் எபிதீலியம் அந்த மேல் தோலை வந்து ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லேசர் பாஸ் பண்ணிடுவோம். இதே வந்து டிரான்ஸ்எபி பிஆர்கேல என்ன பண்ணுவோம்னா, உங்களுடைய மேல் தோலை அகற்றுறதுக்கும் அதுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு லேசர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பவர் கரெக்ட் பண்றதுக்கும் அடுத்தது லேசர் யூஸ் பண்ணுவோம். இதுதான் வித்தியாசம் இது 2த்துக்குமே. மத்தபடி பவர் கரெக்ஷன் நீங்க என்ன சூஸ் பண்ணிருக்கீங்களோ, ப்ரோ ஸ்கேனோ இல்ல ஜயாப்டிக்ஸ் ஹெச்டியோ, அது வந்து 2 ப்ரொசீஜருக்கும் பொருந்தும். சோ என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, ஃபிளாப் பேஸ்ட் ப்ரொசீஜருக்கும் ஃபிளாப்லெஸ் ப்ரொசீஜருக்கும் 2த்துக்குமே பவர் கரெக்ஷன், விஷன் குவாலிட்டி, உங்களுடைய பார்வை திறன் எல்லாமே சிமிலரா இருக்கும். ஒரே ஒரு வித்தியாசம் தான், ஃபிளாப் பேஸ்ட் ப்ரொசீஜர்ல இதழை நம்ம எடுத்துட்டு திருப்பி பழைய மாதிரி உடனே வச்சிடுறதுனால ரெக்கவரி டைம் கொஞ்சம் இமீடியட்டா இருக்கும். 1 வீக் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களுடைய ரொட்டீன் வேலைகளை ஆரம்பிக்கலாம். ஆனா ஃபிளாப்லெஸ் ப்ரொசீஜர்ல நம்ம அந்த மேல் தோல் ஆறுற வரைக்கும் கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம் போடுறோம், 4வது நாள் எடுக்கிறோம். அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரொட்டீன் வேலைகளை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். சோ லாசிக் ப்ரொசீஜர்ல நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்டா ஒரு பெயின்லெஸ் ப்ரொசீஜர். சுத்தமா உங்களுக்கு வலியே இருக்காது. சோ ப்ரொசீஜர் அன்னைக்கு காலையில நீங்க எப்பொழுதும் போல சாப்பிட்டுட்டு நீங்க வரலாம். சோ இங்க வந்துட்டு உங்களுக்கு கண்ணுல வலி இல்லாம இருக்கிறதுக்காக சொட்டு மருந்து போடுவாங்க. இது வந்து நம்பிங் டிராப்ஸ்னு சொல்லுவோம். சோ கண்ணுல சர்ஜரி பண்றப்போ தொடுற உணர்ச்சி மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாம சர்ஜரி பண்றப்போ டாக்டர் உங்களை லைட் பார்க்கணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி தெளிவா அதுக்கு கோஆபரேட் பண்ணா போதும். சோ ஒரு ஐயனுடைய சர்ஜரி டைம் மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான், அதுக்கு மேல எடுக்கவே எடுக்காது. சோ பை half an hour to 45 minutes 40 minutes உங்களுக்கு உங்களுடைய ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 1 hour இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போகலாம். ஸோ இமீடியட் போஸ்ட் ஆபரேட்டிவ் டைம்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த லாசிக் ப்ரொசீஜர் முடிச்சிட்டுன்னு பாத்தீங்கன்னா, மைல்டா கண்ணில் உறுத்தல் இல்ல இரிட்டேஷன் இருக்கலாம், கண்ணில் ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபாரின் பாடி சென்சேஷன் இருக்கலாம்,
மைல்டா ரெட்னஸ் இருக்கலாம், சிகப்பு இருக்கலாம், அண்ட் தண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 1 டேக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சமயத்துல நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது, உங்களுடைய டிஷ்யூ பேப்பர் வச்சு இதை வந்து இந்த தண்ணி வந்து ஒத்தி வேணா எடுத்துக்கலாமே தவிர்த்து கண்ணில் கையை வச்சு தேய்க்கவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே வரைக்கும் ரொம்ப ரொம்ப குரூஷியல். 1 வீக்குக்கு ரொம்ப பிரைட் லைட் பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கணும். காகல்ஸ் எப்போதுமே போட்டுக்கணும், டஸ்ட் எதுவும் படாம பார்த்துக்கணும், அண்ட் கண்ணில் தண்ணி போடாம பார்த்துக்கணும் இந்த 1 வீக்குக்கு. ஸோ 1 வீக்குக்கு அப்புறம் நீங்க உங்களோட ருட்டீன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நீங்க ரெகுலரா ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்லோவா உங்களுடைய மொபைல் பார்க்கறது, லேப்டாப் பார்க்கறதுலாம் ரொம்ப லாங் ஹவர்ஸ் பார்க்கறது இமீடியட்டா ஆரம்பிக்காம கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபேக்ட் 1 வீக் அப்புறம் நீங்க ஆஃபீஸ் போகலாம், லேப்டாப் ஒர்க் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ ஒரு 3 months வரைக்கும் ஸ்விம்மிங் பூல் போறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க ரொம்ப விகரஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தீங்கன்னா வந்து 3 monthsக்கு அந்த ஆக்டிவிட்டிஸும் அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ எந்த வகை லாசிக் ப்ரொசீஜர் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 monthsக்கு மைல்டாக ட்ரைனஸ் இருக்கும், கண்ணில் வறட்சி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களுக்கு கண்ணுக்கு ட்ராப்ஸ் கொடுப்பாங்க, அது ரெகுலராக போட்டிங்கனாலே சரியாயிடும். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு லைட் பார்த்தா கண் பூச்சி இருக்கிற மாதிரி இருக்கும், அதுவுமே ஒரு 2-3 months இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடாப்ட் ஆகிடும். அண்ட் நைட்டில் வண்டி ஓட்டுறவங்களா இருந்தீங்கன்னா லைட்டை சுற்றி ஒரு ஹேலோஸ், ஒளி வட்டங்கள் மாதிரி தெரிகிறதும் இது ஒரு காமன் சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த 3மே வந்து ரொம்ப காமனாக சொல்லப்படுற சைடு எஃபெக்ட்ஸ். லாஸ்டிக் எந்த ப்ரொசீஜர் பண்ணுறவங்களுக்கும் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். பட் 3 months 4 monthsல இது ரெகுலராக உங்களுக்கு நார்மலாக வந்து ஸ்டாப் ஆகிடும், கவலையே பட தேவையில்லை. ரொம்ப 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 ரேரா ஒரு சிலருக்கு திருப்பியும் பவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் காம்ப்ளிகேஷன் தான். அப்படியே வந்தாலும் ரொம்ப மினிமல் பவராக தான் வரும். அதுக்கு கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. பட் ரொம்ப ரேரா நாங்கள் கருவிழியில் வீக்காக ஆகி பவர் வர மாதிரி இருந்ததுன்னா திருப்பியும் ரீட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக செக்கப்புக்கு வர சொல்கிறோம் நாங்கள். ஸோ தட் எங்களுக்கு ஈஸியாக ஏர்லியாக கண்டுபிடிச்சிட்டோன்னா உங்களை ட்ரீட் பண்ணுறது எங்களுக்கு பெட்டராக இருக்கும். பட் பி அஷ்யூர்ட், உங்களுக்கு நல்ல ஒரு செக் பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கீங்களான்னு பார்த்துட்டு உங்களோட கருவிழியோட தன்மையெல்லாம் நல்லா ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு லாசிக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. பட் செக்கப்புக்கு வர வேண்டியது அவசியம். ஸோ இப்போ நாங்கள் கரெக்ட் பண்ணுறது வந்து உங்களுடைய தூரத்து பார்வைக்காக தான் கரெக்ட் பண்ணுறோம். 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு கிட்டத்து பார்வை வரலாம், அதாவது கிட்டத்தில் இருக்கிறது பார்க்க முடியாமல் போகலாம். இது வந்து ஒரு ஏஜ் ரிலேட்டட் சேஞ்ச். நார்மலாக 40 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே வெள்ளெழுத்து பார்வை வரும். ஸோ அதற்கு நீங்கள் கண்ணாடி போட வேண்டியது இருக்கும். இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நாங்கள் கொடுக்குற டிஸ்சார்ஜ் சம்மரியும், நாங்கள் கொடுக்குற அந்த கால்குலேஷன் ஷீட்டு, உங்களுடைய கெரட்டோமெட்ரி ரிப்போர்ட்டு, ஸோ இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இது எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிற்காலத்தில் எந்த வகையான கண் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்த ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப தேவைப்படலாம்.